கும்பராசி கும்பராசி என்பர்களே, கிரக யுத்தம், அந்த 5 கிரக சேர்க்கை, இதெல்லாம் நடக்கக்கூடிய இடமே கும்பராசி தான். இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, 5 கிரக சேர்க்கை நடக்குது. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி 18, 19, 20 3 நாள் 5 கிரக சேர்க்கை. 21லிருந்து மாசி மாதம் முழுவதுமே கூட இந்த 4 கிரக சேர்க்கை உள்ளது. யார் யார்? சூரியன், புதன், சுக்கிரன், அவங்களோட ராசியில் இருக்கக்கூடிய ராகு. அப்போ இது யாருக்கெல்லாம் நல்ல யோகம்? கும்பராசியில் தான் இந்த 5 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை எல்லாம் கும்பராசியில் தான் நடக்குது. அதுவும் இந்த கிரகத்துடைய காம்பினேஷன்ஸ், அந்த அவங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா எல்லாம் ஒளி கிரகங்கள். ஒளினா பிரகாசமான கிரகங்கள், அதிகாரமிக்க கிரகங்கள். அதிகாரம் யார்? சூரியன். அட்ராக்ஷன் சுக்கிரன். ஃப்ரெண்ட்ஷிப்பு, பொதுநலம், சமூகம் புதன். சரி, இது எல்லாத்துக்கும் ஆசாபாசங்களுக்குரிய சந்திரன். புரியுதுங்களா? இவங்க எல்லாத்துக்கும் மேலே அந்த வெற்றி வாய்ப்புகளை பிரகாசமாக பிரம்மாண்டமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ராகு. அப்போ கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் நிகழக்கூடிய இந்த 4 கிரக சேர்க்கை அல்லது 5 கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. ஒரு ஒரு அரிய வாய்ப்பு, கிரகம் தரும் அரிய வாய்ப்பு. யாருக்கு? கும்பராசிக்கு. நீங்கள் அரசு அதிகாரி, சூரியன் தொடர்பு படுறாரு, அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வேர்ல்டு வைடு நீங்கள் அரசியலாக இருக்கலாம், அரசியலை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, சோஷியல் மீடியாவை சேர்ந்தவங்க, மீடியா துறையை சார்ந்தவங்க, செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடியவங்க, ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. சூரியன் சுய தொழில் செய்யக்கூடியவன். அப்போ மெயினாக அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கலாம், ஃபினான்ஸ் செக்டராக இருக்கலாம், தொழில்துறையாக இருக்கலாம், சிப்காட் நிறுவனங்களாக இருக்கலாம், அது சார்ந்த துறைகளாக இருக்கலாம். அதே போல் மெயினாக பொதுப்பணித்துறைகள், பிடபிள்யூடி, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போது அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பேங்க் செக்டரில் இருக்கக்கூடியவர்கள், சுரங்கங்கள், நிலக்கரை சுரங்கம், குவாரிகள், கனிம வளங்கள், க்ரஷர்ஸு, பெரிய டிரான்ஸ்போர்ட்டு. அப்போ இதெல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவம். இது போக அதில் ஐஏஎஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க, செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், அது சார்ந்த துறை அமைச்சர்கள். அப்போ அடுத்து நான் எனக்கு இந்த அரசியலுக்கு வர முடியுமா சாமி, இந்த வாட்டி எனக்கு சீட்டு கிடைக்குமா, நான் இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்போ இதை போல் நீங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் கும்பராசியாக இருந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எதையும் செய்வீர்களேயானால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும், ஒரு அதிசயம் நிகழும். குறிப்பாக பல நாள் கஷ்டங்கள் விலகும். ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரிகளாக இருக்கலாம், ஒரு ரிட்டையர்டு ஆகிட்டார் ஒருத்தர், ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆகிட்டாங்க, அவங்க பேரில் ஒரு என்கொயரி நடக்குது. சார் அன்றைக்கி சொல்கிறாங்க, எனக்கு பெனிஃபிட் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க சாமி. சரி, அந்த பெனிஃபிட்லாம் கிடைச்சா தான் நான் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு கிட்டத்தட்ட 38 வருஷம் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். தேவையில்லாத ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் அவங்க இத்தனைக்கும் அவங்க ஜட்ஜாக இருக்கிறாங்க. அப்போ இதை போல் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் பழி அவமானங்கள், தலை குனிவுகள் இருக்குமேயானால் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்க, தப்பே பண்ணல சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம்.
உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம். ரகசிய தொடர்புகள், வேலை செய்கிற இடத்துல, வேலை பழகக்கூடிய இடங்களில் ரகசிய தொடர்புகள். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் எந்த தொழில் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர கிரகம் தரும் ஒரு வாய்ப்பு தான் இந்த 4 கிரக சேர்க்கை. கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, ஒரு நல்லது நடக்கப் போகுது. அப்போ இந்த நன்மை எனக்கு நடக்குமா சாமி? நான் நல்லா இருப்பேனா? நீங்கள் சொல்கிறது ஓகே, இந்த நல்லது எனக்கு நடக்குமா? எனக்கு ஓகே ஆகுமா? நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேனா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு கேட்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே, நன்மை நடக்கும். இன்னும் கூட ஒரு அக்யூரேட்டாக சொல்லணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கும்பராசி அன்பர்களே.